அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் உரிமை என்பது அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காவிரி நீர் உரிமை என்பது அரசியல் சார்ந்த பிரச்சனை இல்லை என்றும் அது தமிழ்நாடு மக்களின் வாழ்வுரிமை என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காவிரி விவகாரத்தில் எந்த குறுகிய அரசியல் நோக்கத்தோடும் அரசியல் ஆதாயத்தின் கணக்குகளோடும் தமிழக வெற்றி கழக அரசு செயல்படவில்லை என்று விளக்கமளித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமை முழுமையாக நிலைநாட்டப்படும் வரை அனைத்து வழிமுறைகளையும் தமிழ்நாட்டின் காவிரி விவகாரத்தில் எந்தவித குறுகிய அரசியல் நோக்கத்தோடும் அரசியல் ஆதாயத்தின் கணக்குகளோடும் தமிழக அரசு செயல்படவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டின் உரிமை முழுமையாக நிலைநாட்டப்படும் வரை அனைத்து வழிமுறைகளையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை தமிழக வெற்றி கழக அரசு காக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தின் காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு மீட்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் உரிமைகளை தமிழக வெற்றி கழக அரசு காக்கும் என்றும் காவிரி நீர் உரிமை என்பது அரசியல் சார்ந்த பிரச்சனை இல்லை என்றும் அது தமிழ்நாடு மக்களின் வாழ்வுரிமை என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம், மாநிலத்தின் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நீர் உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு தொடர் மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் விரிவான கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில அந்த கடிதத்தில் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான பூமி பூஜையை நடத்த உள்ளதாக அறிவித்திருப்பது காவிரி நடுவர் மன்றம் அன்று வழங்கிய தீர்ப்பிற்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று வழங்கிய இறுதி தீர்ப்பிற்கும் முற்றிலும் முரணானது என்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கடிதத்தை எழுதியிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, வேறு யாரிடம் இருந்தும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வந்தால் அதனை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக அரசு மற்ற எதிர்க்கட்சிகள் யார் எந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழக வெற்றி கழக அரசு தயாராக இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். காவிரி நீர் உரிமை என்பது முன்பே குறிப்பிட்டது போன்று அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல என்றும் தமிழ்நாடு மக்களின் வாழ்வுரிமை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார்.